தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அதாவது ஆளுங்கட்சியோட பவர்னா என்னன்னு தெரியுமா? அதாவது அராஜகத்தின் உச்சம்னா என்னன்னு தெரியுமா? அதாவது நம்ம வந்து இப்போது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கோம்னா நம்ம வந்து இருக்கிற கட்சி அந்த பார்ட்டி வந்து ரூல் பண்ணுறாங்கன்னா நம்மளை சும்மாலாம் இருக்கக்கூடாது. நம்மளை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டால் போதும், அடி உததான். அந்த அளவுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவி வருது. அதாவது என்னென்னா, சிம்பிளாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நேற்றுக்கு வந்து கண்டென்ட்லாம் இல்லை, சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது நேற்றுக்கு வந்து நியூஸ் 18 தமிழில் வந்து ஒரு விவாத மேடை நடந்துச்சு. லைக் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா, ஒவ்வொரு சேனலில் இப்போ தந்தி முதல் இப்போ புதிய தலைமுறை பாலிமர் எல்லா சேனலில் என்னென்னா ஒரு நெறியாளரை நடுவில் ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி நடுவில் அவங்க உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் என்னென்னா திமுகவுக்கு சார்பாக, அதிமுகவுக்கு சார்பாக, தாவைக்காவுக்கு சார்பாக, இந்த பக்கம் ஒவ்வொரு கட்சிகள் நாம் தமிழர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளுக்கு சார்பாக பேசுகிறவங்களுக்கு பேச்சாளர்களை கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் நேற்றுக்கு வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நேற்று நைட்டு இரவு அப்போ என்னென்னா, லைக் தாவைக்காவுக்கு சார்பாக டிவிகேக்கு சார்பாக நாஞ்சில் சம்பத் அவர்கள், லைக் அதுக்கு அடுத்தது வந்து திமுகவுக்கு சார்பாக ஈரோடு எம்பி லைக் வந்து அவங்க மாவட்ட செயலாளர் லைக் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள், அதை தாண்டி வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து இடும்பவன் கார்த்தி அவர்கள், அதுக்கு அதை தாண்டி வந்து பிஜேபி சார்பாக எஸ்ஜி சூர்யா அவர்கள், லைக் இவங்க எல்லாருமே மேடையில் உட்காந்துருக்காங்க. லைக் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒவ்வொரு டேர்ன் கொடுப்பாங்க. இதை தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பார்வையாளர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட லைக் டிவிகேக்கு சார்பாக கைத்தட்டுறதுக்கு அங்கே ஒரு 100 பேரை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிவிகேக்கு ஒரு 100 பிளேஸு, பாஜகவுக்கு ஒரு 100 இடம், திமுகவுக்கு ஒரு 100 இடம், அதிமுக நாம் தமிழர்னு சொல்லிட்டு 100 பிரித்து அந்த அரங்கத்தை மொத்தம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. லைக் இது எல்லாமே ஒரு பாஸ் சிஸ்டத்தில் தான் அரங்கேறும். லைக் நீங்கள் வந்து இப்போ நான் இருக்கேன், உள்ளே வந்து ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நான் அந்த டைமுக்கு அதுக்கு அடுத்ததாக நான் போயிட்டேன்னா கூட என்னை உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செக்யூர்டாக நடக்கும். காரணம் என்னென்னா, அந்த செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு மிலிட்ரி செக்யூரிட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே ஒரு 2 போலீஸ் இருப்பாங்க. ஸோ இந்தளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப செக்யூர்டாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் இது. காரணம் என்னென்னா, டிவிக்கு எதிராக ஒருத்தங்க திட்டாங்கன்னா, இல்லை நாம் தமிழர் எதிரான ஒரு அங்கே பேசுகிறவங்கள வந்து எதாவது கலாய்ச்சிட்டாங்க, எதாவது திட்டாங்கன்னா உள்ள ஆதரவாளர்களுக்கு இடையில் சலசலப்பு நடக்கும். இப்போ இடையில கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் வந்து பத்திரிகையாளர் என்ற ஒரு பேரில் ஒருத்தர் வந்து பேசியிருப்பார். லைக் வந்து நான் அதனால தான் புத்திசாலி அறிவாளி என்ற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து திமுகவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா, கீழே இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா டிவிகேக்காரங்க வந்து 200 ஊப்பி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தள்ளியிருப்பாங்க. டேய் சும்மா இருறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். லைக்கு இந்தளவுக்கு பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்த அரங்கம் தான் இந்த விவாத மேடைகள். ஸோ இது மட்டும் கிடையாது, இதோட பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நேற்று தினம் என்ன நடந்திருக்குன்னா, செந்தில்வேல் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, பத்திரிகையாளர் என்ற ஒரு போர்வையில் இருந்துட்டு திமுகவுக்கு ஜாலரா அடிக்கக்கூடிய நபர். நான் இது வரைக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ போய் அவங்களோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்க வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அதை முன்னெடுத்து அதை நடத்துகிற ஒரு நிகழ்வை நான் பார்த்தது கிடையாது. அந்தளவுக்கு திமுகவில் செல்வாக்கான ஒரு நபர் தான் இந்த செந்தில்வேல். நீங்கள் வந்து இப்போ நான் டிவிகேக்காக பேசுகிறேன், இல்லை பிஜேபிக்காக பேசுகிறேன், இல்லை ஏடிஎம்கேக்காக பேசுகிறேன்னா நான் வந்து நான் பிஜேபிக்கான ஆளாக இல்லை ஒரு டிவிகேக்கான ஆளாக வந்து என்னை அடையாளப்படுத்துறது எனக்கு தப்பே கிடையாது. ஆனால் அந்த பத்திரிகையாளர் என்ற ஒரு போர்வையில் இருந்துட்டு டேரெக்டாக நீங்கள் பேசும்போது அந்த இடத்துல தான் ஒரு கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகுது. அப்போ நேற்று தினம் பேசும்போது என்ன ஆகிருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல, எல்லா பார்ட்டிக்கும் ஒரு 100 பேரை கார்டு கொடுத்து, அதாவது எல்லாருக்கும் அந்த பாஸ் கொடுத்துருவாங்க. அதாவது லைக் நெல்சனுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதினா அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கான அனுமதி. அதை தாண்டி ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தாலோ இல்லை அதை தாண்டிய நபருக்கு யாராச்சும் உள்ளே வரணும்னாலோ உள்ளே இருக்கிற கெஸ்ட்டு கால் பண்ணி சொன்னால் கூட 99% ஆஃப் த டைமில் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவு செக்யூர்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அந்நியர்கள் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்குல்ல, அந்த 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 அலுவலகம் மொத்தமாகவே செக்யூர்டாக இருக்கும். நடந்துகிட்டு இருக்கும்போது செந்தில்வேல் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது கீழே இருந்து கலாய்க்கிறாங்க. டிவிக்கு கட்சிக்காரங்க பிஜேபி கட்சிக்காரங்க மாறி கலாய்க்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், லைக் வந்து எதிர்கட்சிக்காரங்க பேசும்போது கீழே இருக்கவங்க சலசலப்பாக மாற்று கருத்துக்களை கீழேருந்து எடுத்து வைப்பாங்க, விவாதிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளர்னா, அவர் சொல்கிற மாதிரி பத்திரிகையாளர்னே வச்சுக்கலாம், ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு நபர்னா என்ன பண்ணியிருக்கணும், இல்லைப்பா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் ஒரு கடமையை பேசுகிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன், என்னை அழைச்சிருக்காங்க, நான் பேசி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன கிரிட்டிசைசம்னாலும் வைங்க என் மேலே, அதுக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ஏற்றவாறு
இல்லை அந்த தொண்டர்களுக்கு ஏற்றவாறு புரிய வச்சுட்டு நான் என் பேச்சை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பான முறையில் ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்கன்னா ஒரு ரியல் பத்திரிகையாளர், ரியல் பேச்சாளர், ரியல் அரசியல்வாதி ஒத்துக்கலாம். நீங்கள் பலரை பார்த்துருக்கலாம், பலரோட பேச்சுக்களை. லைக் வந்து கீழே இருக்கிறவங்க கிட்ட போய் சண்டை போட மாட்டாங்க. அவங்க எல்லாம் அவங்க மைண்டில் எப்படி இருக்கும்னா, லைக் நிறைய பேரை நான் சொல்கிறேன், அவங்க மைண்டில் எப்படி இருக்கும்னா, சரி இவங்ககிட்டேலாம் அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு நம்ம கருத்து, என்னோட கருத்து இதுதான், என் கருத்தை நான் பதிவு பண்ணுறேன், நீ கேட்டால் கேளு, கேட்கலாம் போ. ஏன்னா இவங்களோட ஆதரவாளர்கள் அதை கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எதிர் ஆதரவாளர்கள் அதை கேட்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து கிரிட்டிசைஸை வைக்க தான் செய்வாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு பண்பான முறையில் கையாளணும், அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது ஒரு 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 பக்குவமான ஒரு பத்திரிகையாளருக்கும் இல்லை ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பேச்சாளர்களுக்கான ஒரு இப்போ சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் வந்து இந்த பக்கம் கரிகாலன் ஏதாவது கேள்வி கேட்டால், ஏய் உனக்கு ஏதாவது பைத்தியம் ஆகிடுச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கலாய்ச்சிட்டு உன்ட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரெஸ் மீட்டை அவர் பதிவு பண்ண வந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிடுவார். கரெக்டான விதத்தில் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இங்கே ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு, கீழேருந்து சலசலப்பு வருது. என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? பிஜேபி எனக்கு ஆதரவாளர்கள், அதாவது எல்லார் திமுகவுக்கும் அங்கே ஆதரவாளர்களுக்கான இடம் கொடுத்துருப்பாங்க, கொடுத்தோம். நீ வந்து என்னை கலாய்ச்சிட்டு இருக்கியா, உள்ளே இருந்து என்னை இந்த மாதிரி பேசுகிறியா, கிரிட்டிசைசம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரங்கத்துலேருந்து வெளியேறிட்டார். உள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. எஸ்ஜி சூர்யா அவர்கள் பேசுகிறாரு, இடும்பாவன் கார்த்தி அவர்கள் பேசுகிறாரு, லைக் வந்து நாஞ்சி சம்பத் அவர்கள் பேசுகிறாரு. எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறமா இவர் உள்ளே போய் என்ன பண்ணிட்டாரு, வெளில போய் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கான ஆதரவாளர்கள் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் வக்கீலாக இருக்கேன், அட்வொகேட்டாக இருக்கேன்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குன்னா என்னோடய பார் கவுன்சிலில் என்னோடய அசோசியேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட நான் ஏதாவது ஒரு விஷயத்த நான் ஹெல்ப்பாக கேட்டேன்னா, எனக்குன்னு ஒரு 500 1000 பேர் என்னோடய அசோசியேஷன் மெம்பர்ஸ், ஒரு அட்வொகேட்டுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா எல்லோரும் வருவாங்க, அது இயல்பு தான். ஒரு டாக்டர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் சரி. பத்திரிகையாளருக்கு ஒருத்தருக்கு பிரச்சனைனா யார் வரணும்? பத்திரிகையாளர்கள் வரணும். இது பிரச்சனையே கிடையாது, ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்தில் அது கரெக்டாக அவர் ஹேண்டில் பண்ண தெரில, அதனால் கோவத்தில் வெளில போயிட்டார். சரி, வெளில போனால் மூடிட்டு கிளம்பியிருக்கணும். கரெக்டாக வெளில போய் என்ன பண்ணியிருக்காரு, என்னோடய ஆதரவாளர்கள், அதாவது இந்த சின்ன பசங்க, நீயா வெளில வாடா ஸ்கூலுக்கு வந்து நீயா நானாக பார்த்துடலாம், என் ஏரியா பசங்களை நான் கூட்டுறேன் பாரு, உன் ஏரியா பசங்களை நீ கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் அவருக்கு ஏரியா பசங்களை கூட்ட போயிருக்காரு. ஏரியா பசங்களை கூட்ட போனோன்னா அவரோட ஏரியாவிலேருந்து தானே ஆட்கள் வரணும். இவரோட ஏரியா எங்கன்னா நாங்குநேரி. சரி, ஓகே, சென்னையில் இருக்கார். அப்போது சென்னையில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் வரணும். கரெக்டாக. அப்போ சென்னையில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் வரணும்னா பத்திரிகையாளர் வரல, வந்ததெல்லாம் ரவுடி பயலுங்க. அதாவது அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்களேன். அவர்கள் எண்ணிக்கொண்டது என்ன அப்படின்னா, இவன் இன்னைக்கு தனியாக வந்திருக்கிறான், திமுக காரன் யாருமே உள்ள இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. நான் அதையும் தாண்டி பேசணும் முற்பட்ட போது அவர்கள் தொடர்ந்து என்னுடைய பேச்சுக்கு இடையூறு செய்தார்கள். நான் இனி இந்த அவையில் இருக்க விரும்பவில்லை. ஒருமையில என்னை திட்டினாங்க, நான் கண்ணியக்குறைவான இந்த அவையில் நான் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த பொறுமையோடு மனவேதனையோடு, ஏன்னா ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா பேசணும், அதுதான் முறை. அந்த தொலைக்காட்சிகிட்ட நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கும் அதனுடைய குழுவினருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு உங்கள் மீது எந்த வருத்தமும் கிடையாது. காரணம் அங்கே இடம் இல்லை. நீங்கள் ஆனால் என்ன அப்படின்னா, இது போன்ற நபர்கள் இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்பு தன்னை மதிவதனி வருகின்ற பொழுது இதே மாதிரி முழக்கமிட்டார்கள், அபியூசிவா பேசினாங்க. ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்க தோழர்கள், திமுக தோழர்கள் பேச வருகின்ற பொழுது இந்த மாதிரி கத்துவது, கூச்சலிடுவது, அதை வைத்து ஆட்டத்தை கலைப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக நான் வெளியில வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தால் கலைஞரின் கோடானு கோடி உடன்பிறப்புகளின் நூற்றுக்கணக்கான தமிழ்நாடு முதலமைச்சருடைய போர்ப்படை தளபதிகள், இந்த பகுதி கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள், அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர பத்திரிகையாளருக்கும் திரு சேகர் பாபு அவர்களுக்கும் என்னையா சம்பந்தம்? அதாவது ஒரு பத்திரிகையாளரை அரங்கத்தில் வச்சு ஒருத்தங்க கலாய்ச்சாங்கன்னா இவர் வந்து அது ஹேண்டில் பண்ண தெரிலன்னா இவர் வெளில வந்துட்டார், தெரிலன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இவரோட ஆளை கூட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 300 பேர் அங்கே சேர்த்துருக்காரு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், கம்ப்ளீட்டாக செக்யூர்டாக இருக்கிற அந்த ஒரு அலுவலகத்துக்குள்ளே, அந்த கேம்பஸுக்குள்ளே எப்படி 300 பேர் உள்ளே வர முடிஞ்சது? அதாவது ஒருத்தன் ஆஃப்டர் ஆல் உள்ளே போனோன்னா கூட அவனுக்கு பாஸ் இருக்கணும், ஐடி கார்டு இருக்கணும். நியூஸ் அவன் தொலைக்காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் நான் ஒரு வாட்டி விவாதத்துக்கு போயிருந்தேன். போகும்போது என்னென்னா, லைக் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களோட ஐடி கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணி அது மூலமாக ஸ்கேன் பண்ணி தான் எங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க.
எல்லாருமே உள்ளே போக முடியாது. 300 பேர் உள்ளே வந்துட்டாங்க அந்த கேம்பஸ்க்குள்ளே. 300 பேர் உள்ளே வந்திருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஆளுங்கட்சியோட லைக் வந்து அந்த பவர் ஆஃப் திராவிடியன் மாடல்னு சொல்லுவாங்கல்ல, எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டு இந்த பிஜேபிக்காரங்க வெளில வருவானுங்க, டிவிக்கு காரனுங்க வெளில வருவானுங்கன்னு சொல்லிட்டு அதில் பேசுகிறார். இந்த டிவிக்கு தற்கொலைகளும் இந்த பிஜேபி தற்கொலைகளும் என்னென்னா தொடர்ந்து என்ன மாதிரி என்ன பேசவே விட மாட்டேங்கிறேன். பேச விடலான்னா மூடிட்டு போக வேண்டியது தானே. இல்லை அவனுக்கு எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, தம்பி நான் பேச வந்திருக்கேன்ப்பா, பொங்கலுக்கு ஒரு நிகழ்ச்சியாக என்னை கூப்பிட்ருக்காங்கப்பா, ரொம்ப பண்பாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் பேச வேண்டியது தானே. அது எதுவும் பேசுகிறதுக்கு வக்கில்ல. வெளில போய் என் ஏரியா பசங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் இவருக்காக ஆள் அனுப்பியிருக்காரு. அதாவது அந்த வீடியோவில் வந்த ஆட்களுக்கான மூஞ்செல்லாம் நீங்கள் பாருங்களேன். லைக் இங்கே ஒரு 50 பொம்பளைங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து அமுச்சு விட்ருப்பாங்க. அங்கே லோக்கலில் இருக்கிற வட்டச் செயலாளரோ யாரோ ஒருத்தங்க அமுச்சு விட்ருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 50-100 கிழடுங்க இலக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இவருக்காக. சேர்ந்து இதெல்லாம் இவருக்கான ஆதரவாளர்களாம். சேர்ந்துனா இவர் சொல்கிறாரு இதெல்லாம் சேகர் பாபு அவர்களுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டேரெக்டாக நான் சேகர் பாபுக்கான ஆள் இல்லை, நான் வந்து பத்திரிகையாளர்லாம் கிடையாதுப்பா, நான் திமுக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அதாவது கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறவங்க வந்து பிஜேபிக்காரங்க உள்ளே இருக்காங்க, எஸ்ஜி சூர்யா அவர்கள் வெளில வராரு, இந்த டிவிகேக்காரங்க எல்லாரும் வெளில வராங்க, மாறி மாறி சண்டை. இல்லை வந்து போலீஸ் இல்லாத வந்து யாரை தூக்கிட்டு போகிறாங்க தெரியுமா? திமுக காரங்களை கிடையாது, அந்த அடியாட்கள் கிடையாது, அவங்கள தூக்கிட்டு போகல, இந்த டிவிகேக்காரங்களையும் பிஜேபிக்காரங்களையும் ஒட்டுமொத்தமாக குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. ஒட்டுமொத்த நியூஸும் அதுதான். இந்த அளவுக்கு அராஜகமாக ஒருத்தர் வந்து தன்னோட பவரை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பய மாதிரி செயல்பட்டு இருக்காருன்னா இந்த செந்தில்வேலு, அதாவது அந்த திமுகவோட பவர் எந்த அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு பாருங்களேன். என்னோட அறிவு கெட்டின வகையில் திமுகலேருந்து மாதம் குறைஞ்ச 5 லட்சம் ரூபாவை கொடுக்குறாங்களாம். யாருக்கு? செந்தில்வேலு அவர்களுக்கு. எதுக்குன்னா திமுக ஐயாவை பாராட்டி பேச, துணை முதலமைச்சர் அவர்களை பாராட்டி பேச, ஐயாவோட சாதனைகள் எல்லாரையும் செய்யாத சாதனைகள் எல்லாத்தையும் புகழ்ந்து பேச, எல்லாத்தையும் பேசுகிறதுக்காக இந்த தமிழ் கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு. அந்த சேனலில் ஒவ்வொரு கருத்துக்களையும் பேசுகிறதுக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவார். ஏன்னா இவருக்கு அகேன்ஸ்டாக கமெண்ட்ஸ் வந்துடும்னு சொல்லிட்டு. சரி துட்டு வாங்குறவங்களாம் வீடியோ போடணும்ல, அதனால் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ வேறுபாட்டு பேசி போட்டுருவார். நான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? அதாவது இதுக்கு வேறு ஏதாவது பண்ணிட்டு சம்பாதிச்சு போயிடலாம். எனக்கு வாயில் வரல, அசிங்கமாக தான் வருது. வேறு ஏதாவது தொழில் பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு போகலாம். வாடகைக்கு விட்டு அது மூலமாக திமுககாரர்கிட்டேருந்து 200 ரூபா வாங்குறத தாண்டி லட்சக்கணக்கில் காசையும் வாங்கி உள்ளே வந்து ஒரு லாபி பண்ணி இங்கே ரவுடி பயலுங்களையும் வச்சு ஒரு அரங்கத்துக்கு போகிறோன்னா எந்த அளவுக்கு ஒரு கெஸ்ட்டு மரியாதையே போயிட்டு வரணும், மரியாதையே திருப்பி வரணும், இல்லை பேச தர்றனா திருப்பி வரணுங்கிறது கூட தெரியாமல் ரவுடி பயலுங்களை கூட்டு வச்சுட்டு இங்கே அடிதடி பண்ணிட்டுருக்கேன். நீ ஏன் நானாக பார்த்துடலாம், என்ன பண்ணிடலான்னு பார்ப்போம், இதில் என்ன நடந்தனாலும் எனக்கு சம்மந்தம் இல்லை, லா நாட்டு இஷ்யூ வந்தாலும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்னா திமுகவோட அந்த ரவுடிஸும் அராஜகம் எல்லாம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்களேன். கேம்பஸ்க்குள்ளே உள்ளே வந்திருக்காங்கன்னா ஊடகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இந்த லட்சணத்தில் தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கும் பத்திரிகையாளர்களோட லட்சணமும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். நல்ல ஒரு காலம் பிறக்க தானே போகுது. நல்லாட்சி வந்ததுக்கப்புறமா பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.